ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டர்னிங் எபிசோட் 2 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி தன்னால் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல எல்லாருமே பயந்து போயிடறாங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான மாஸ்டர், இதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது, அது அங்கே வந்திருக்கு. பார்த்தோன்னே ரெண்டும் அவங்க சொல்லுது, டுட்டோரியல் வந்து முடிஞ்சு போயிடுச்சுல. ஸோ இப்போ அவங்களுக்கான திறமை எல்லாமே அவங்களுக்கு வந்திருக்கும். அதனால தான் இந்த மாஸ்டர்ஸும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த மாஸ்டர் எதிர்த்து எல்லாருமே நிப்பாங்கன்னு கேட்டால் அது கிடையாது. அங்கே இருக்கிற ஒருத்தவங்களும் பயந்து போயிடுறாங்க. நாங்கள் ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அதை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் ரொம்ப அவங்களுக்கு பயமாக தான் இருக்கு. அதனால எல்லாருமே தெச்சிங்கன்னு ஓடுறாங்க. அங்கே யாருமே இல்லை. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒண்டி தான் தனியாக நிற்கிறான். வழக்க போல தான் இப்பயும் என்னை விட்டு போயிட்டாங்களா. ஆனால் நான் இப்போவும் சும்மா இருக்க போதில்ல, ஏதாச்சும் என்னால் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணணும். ஆமாம், நீ என்ன பண்ண போற? வேற என்ன ஒரு வேலை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப வீக்காக எனக்கு தெரியுது. நினைக்கிற மாதிரி இல்லை. மாஸ்டர்ஸ் இதுங்க வந்து அனிமல்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஆனால் ஏதோ ஒன்று இப்போ வந்துருக்கு இந்த மாஸ்டர், அதோட லெவல் ஒன்றும் 20க்கு மேலலாம் இல்லை. ஸோ உனக்கு வந்து இது ஈஸியான விஷயம் தான். ஆளுவாங்க ஏதோ ஒன்றை உடைக்க அதில் எதோ அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் நம்மளுக்கு தான் போச்சிங் அந்த டெக்னிக் வந்து நல்லாவே தெரியும்ல. இது மூலமாக ஒரு வெப்பனையை ஆளு கிரியேட் பண்ணிக்கிறான். ஆட நீ வந்து அதுக்குள்ள ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணிட்டியா? ஆமா, 1000 வருஷமா நான் ரொம்ப போர் ஆயிட்டேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நான் கத்துக்கினேன். நான் ஒரு விஷயத்துக்காக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா போன எபிசோட்ல 1000 தெரியாதனமா 2 வாட்டி, அதாவது 10,000 சொல்லியிருப்பேன். பேருக்கு டவுட்டும் வந்திருக்கும், என்னடா இது 10,000? ஆனா உண்மையிலேயே அது 10,000 கேட்ட கிடையாது, அது 1000 தான். நான் அதை மாத்தி சொல்லிட்டேன். இங்க ரெண்டும் இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்கு நிறையவே திறமெல்லாம் இருக்கு. நான் நம்ம லீட்டா என்ன திரும்ப சொன்ன அந்த இடத்துல வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி ரொம்ப பாவமானவன். உனக்கு பாவம் எதுவுமே பண்ண வராது, ரொம்ப அப்பாவியானவன். அவனை நீங்க திரும்பவும் தனியா விட போறீங்களா? என்னை வந்து திரும்பவும் அனுப்ப மாட்டீங்களாங்க அப்படின்லாம் அங்க கேட்டா. ஆனா இவனை பார்க்கும் போது பாவமா இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவனோட உடம்போ சும்மா பங்கமா இருக்கு. அவனோட ஸ்ட்ரென்த்தை பத்திலாம் சொல்லவே வேணாம். அந்த இடத்துல சில பல வெப்பன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆளுக்கு இந்த மத்தவங்க முன்னாடி அவனோட முகத்தை காட்டணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. இதனால ரென்னு கிட்ட அவன் கேட்கறான், ரென்னு மாதிரி ஏதாச்சும் அதுக்கு வழி இருக்கா? அதுக்கு நான் வந்து ஏதாச்சும் மாஸ்க் மாதிரி வியர் பண்ணா கரெக்டா இருக்குமா? அதே மாதிரி அவ ஒரு ஐடியாவையும் கொடுக்குறான். இந்த சைடு அந்த மாஸ்டரும் ஒரு சிலைய மனுஷன் நினைச்சு பயங்கரமா தாக்கி அப்படியே வெட்டின்னு இருக்கு. இப்படி அது பண்ணும் போதே நம்ம ஹீரோ கரெக்டான டைம்ல ஒரே ஒரு ஜம்ப் தான் அடிக்கிறான். ஜம்போட அடிச்ச கிக்லயே அதோட கதையும் அங்கேயே முடியுது. நம்ம ஹீரோ கிட்டையும் நிறையவே நோட்டிபிகேஷன் வர ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ லெவலப் பண்ண மாதிரிலாம் ஆளுக்கு காட்டுது. ஓ, மாஸ்டர் அழிக்க என்னால லெவலப் ஆக முடியுமா? நல்லா இருக்குப்பா இது. நான் ஆப்போனன்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லெவலும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அது போக என்னால இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மானாலாம் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதுக்குள்ள பின்னாடி மஸ்கிட்டோ மாதிரி இருக்கிற சில பல பெரிய மாஸ்டர் அவன் பின்னாடி அப்பீர் ஆகுது. அங்க ஹீரோக்கு புரியுது, டைம் வந்துச்சு, இப்போ என்னோட திறமையை நான் காட்டணும். வீரமா உன்னோட ஸ்பியரை தூக்கி ஒண்டி தான் போறான். அதுக்கே அந்த மாஸ்டரோட கதை அப்படியே சின்ன பின்னமாவுது. ஹேய், நீ என்ன பண்ணிருக்க? உன்னோட பாடியை நீ பயன்படுத்த. அது என்னோட பாடியை நான் பயன்படுத்தணுமா? அப்படி அவன் யோசிக்கும் போதே அவன் முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்து அங்க அவனோட கையை வச்சு ராவா அதை வெட்டி வர்றான். இதனால அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ரொம்ப அதிகமா கிடைக்குது. இப்பதான் ஆளுக்கு புரிய வருது எதுக்காக நம்ம லீட்டா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பண்ண வச்சா. அதே மாதிரி நம்ம ரெண்டும் சொன்னானு, ஹேய் நீ என்ன பண்ணிருக்க? மேல பாரு, இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் வருது. அதை பார்த்தோன்னே உடனே அவனோட ஸ்பியரை வச்சு தாக்குதலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால கிராஜுவலா அதோட கதையும் கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிக்குது. இன்னொரு மாஸ்டரும் டக்குன்னு நம்ம ஹீரோட நெஞ்ச குத்தி கீக்கலான்னு வருமா. ஆனா அதால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதாவது ஒரு கொசு மாஸ்டரா இருந்தாலும் நம்மளால 1000 இயர்ஸுக்கு தனியா ட்ரைனிங் எடுத்தால அவனோட பாடி வந்து பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த மாஸ்டரால அங்க குத்தி கிழிக்க கூட முடியல. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த மாஸ்டரை நம்ம ஹீரோ அப்படியே போட்டு தள்ளுறான். ரெண்டுக்கும் பின்னாடியே புரியுது நம்ம ஹீரோ இருக்கிறால ஒரு ஹியூமனோட லிமிட்டை எப்பயோ ஆளு தாண்டிட்டான்னு. இந்த இடத்துல இதே மாதிரி கொசு மாஸ்டர் எல்லாத்தையுமே ஆளு அழிக்கிறான். முன்னாடி போகும்போது ஒரு பெரிய மேன்டிஸும் முன்னாடி வருது. அதுவும் அவனை தாக்கலான்னு வரும்போது அங்க ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். இந்த இடத்துல இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை அப்படியே சுத்து போகுது. எல்லாமே ஒரு வகையான மாஸ்டர்ஸா இருக்கு. ஒன்னு எறும்பா இருந்தா ஒன்னு பூரானா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிறான். இன்னும் இலவை இது பெருசா இருக்கனால எனக்கு இன்னமும் அருவருப்பா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஆளு நிக்கவே இல்லையே. அவன் கிட்ட ஒரு வெப்பன் இருக்கும்ல, அதை ஒரு சிசர் மாதிரி மாத்துறான். அந்த இடத்துல சும்மா தான் முன்னேறி தாக்குறான். அதுக்கே அதுங்களோட கதையை முடியுது. எவ்வளோக்கு எவ்வளோ இவன் மாஸ்டர்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட லெவலும் லெவல் 6க்கு ஏது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தண்டர் அட்டாக்கும் யாரோ ஒருத்தங்க பண்றாங்க. அதுவும் ஒரு பொண்ணு தான். நம்ம ஹீரோ மாதிரியே மாஸ்க் எல்லாம் போட்டு இருக்கு. ஆமா, இவ ஒரு பொண்ணு. அதே டைம்ல இவ என்ன மேஜா? நான் அவகிட்ட நிறையவே மேஜிக் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அட இது வந்து நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு டைம் இல்ல, சீக்கிரம் நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு, அதையும் நீ கொல்லணும். பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கையில மேஜிக்கை செலுத்த ஆரம்பிக்கிறான். அது மூலமா அங்க
எலக்ட்ரிக் அட்டாக் எல்லாத்தையும் அவளால பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு மாஸ்டரை அழிக்கிற மூலமா நம்மளால ஈஸியா லெவல் ஆக முடியும்னு. அதுக்காக தான் இங்க வந்திருக்கா. எல்லா மாஸ்டரையும் கொண்டு லெவல் பார்க்கலான்னு வந்திருக்கா. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தங்க லெவலை பார்க்குறாங்களோ அவளுக்கு எவ்வளோ அவங்களுக்கு லெவல் ஒண்டி அதிகரிக்காது. அவங்களோட ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, மானா எல்லாமே அங்கே அதிகரிக்கும். ஏதோ ஒன்று இது எல்லாத்தையுமே நான் முடிச்சாகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ஆளு முடிக்கிறான். அங்கே இதை பார்த்து மற்றவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. யாரையா இவன் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான்னு. அந்த இடத்துல வழக்க போல தான் லேட்டாக தான் அங்கே மிலிட்ரியும் வருது. ஆனால் அங்கே மிஞ்சிருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நாங்கள் எந்த விதமான மாஸ்டர்ஸும் இல்லை, ஆல்ரெடி அவங்க 2 பேரும் கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேலே நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கும். அதையே அசால்ட்டா இவங்க 2 பேரும் கொண்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னதான் ஆச்சு? அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தா ஏதோ ஒரு மாஸ்டரை நோண்டின்னு இருக்கான். நான் ஆல்ரெடி நம்ம ரெண்டு வந்து சொல்லியிருப்பா, மாஸ்டருங்களுக்குள்ள மானா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோன் இருக்கும். அது உன்னை இன்னமும் பவராக்கும். மாஸ்டருங்களுக்கு அது ஒரு கோரா இருக்கும். அங்க நம்ம ரெண்டு இருக்கிறனால எங்க அந்த கோரை வந்து இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அசால்ட்டா தெரியவுது. ரெண்டு சொல்ல அவன் வந்து அதே மாதிரி பண்றான். ஆமா, இந்த பர்சன் என்ன இந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கான். இப்படி இவங்க பார்க்கும் போதே நம்ம ஹீரோ ஃபைனலா அங்க ஒரு மான ஸ்டோனை கண்டுபிடிக்கிறான். அங்க இப்படி அவன் மான ஸ்டோனை கண்டுபிடிச்சதுல சந்தோஷமா இருப்பானா? அப்புறம் தான் ஆளு பார்க்கவே செய்யறான். அங்க இவனை தான் எல்லாருமே பாக்குறாங்களே. பாக்குறது ஒண்டி இல்லாம வீடியோ, போட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பின்னாடியே ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. நீ வந்து கவலைப்பட வேணாம், உன்னோட ஐடென்டிட்டி இதனால வெளியே வராது. அதே மாதிரி இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாருமே என்ன எப்படி ஒத்து பார்க்கறது. இதுலயே நம்ம ஹீரோக்கு புரியுது. ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு எம்ப்ரஸை பத்தி இவங்க பேசியிருப்பாங்களே, அது வந்து இதே பொண்ணு தான். நான் இப்படிதான் ஸ்டார்டிங்ல அந்த எம்ப்ரஸை மீட்டும் பண்ண. இவ தான் எல்லா மாஸ்டரையும் இது வரைக்கும் என் கூட சேர்ந்து கொன்னதே. அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு டீல போடுறான். இருக்கிற மாஸ்டர் மூலமா நிறையவே மெட்டீரியலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு ஹெல்ப் கேட்கிறான். அதுக்கு 30 இல்ல 40% நான் உனக்கு தரேன். கேட்டோடனே ஆளுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுது. அங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன். எல்லாருமே அவங்க 2 பேரை பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த எம்ப்ரஸை எவ்வளவு நேர்ல பாப்பாங்கன்னு அவங்க சுத்தமா எதிர்பார்க்கலையாம். நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் போல. ஏன்னா இந்த எம்ப்ரஸ், இந்த பொண்ணு வந்து நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த ரூமர் படி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ பத்தியும் பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெப்பனை வச்சுலாம் தாக்கியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த அளவுக்கு பவரோட இருக்கிற ஆள் இல்ல அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ மாஸ்டரை கொண்டா. அப்படி இருந்தோம் அவனுக்கான அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கவே இல்லை. ரெண்டும் சொல்றான், ஹேய் பாத்தியா உன்னோட ஸ்கில்னாலேயே உன்னை பத்தி யாருக்கும் தெரியவில்ல. அதே மாதிரி அங்க தோண்டுன்னு அந்த மாஸ்டரோட கோரை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு விஷயமும் அங்க கிடைக்குது. அது ஒரு மானஸ்டோன் தான். அதை ஆளு கொடுக்குறான். இந்தா வச்சுக்கோன்னு. நான் வந்து இது வரைக்கும் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டேன். மீதி எல்லாமே எந்து. ஆனா அதுக்குள்ள ஒரு மிலிட்ரியாலும் வர. அங்க வந்து ஏதோ ஒன்று பேசணும்னு அவன் சொல்லுவானா. அந்த எம்ப்ரஸ் லைட்டா தான் பவரை காட்டுறான். அதுக்கே அவன் மயங்கி போயிடறான். இதை பார்த்தோம் அந்த பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா கிட்ட கூட நெருங்கவில்லை ஆளு. இதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் நிறையவே விஷயம்லாம் கிடைச்சிருக்குமா, அதெல்லாம் ஆளு கொண்டு போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கும்ல. யாரோட கண்ணுக்கும் அவளுக்கும் தெரிய மாட்டான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகுது. அல்ல அங்கேயே தான் நிக்கிறான். ஆனா அவங்களோட கண்ணுக்கு அங்க சுத்தமா தெரியல. அந்த மாஸ்க் போட்ட அந்த பையன் அவன் வந்து எங்க போனா ஆளே காணும் அவனை. என்னதான் நம்ம ஹீரோ கத்தவே செஞ்சாலும் அங்க வந்து அவங்களோட கண்ணுக்கு தெரியவே இல்லை. நம்ம ஹீரோ, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சரி, நான் கவலைப்படல. என்கிட்ட மெட்டீரியல்லாம் இருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம் தான். சீன்ல கிடைச்ச மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஆளு பாக்குறான். அதை வச்சு என்ன பயன்படுத்த முடியும்னு. அங்க ஏகப்பட்ட மெட்டீரியல்லாம் இருக்கும். அதை பார்க்கும் போதே அங்க ரெண்டு வந்து சொல்றான், மாஸ்டரோட மெட்டீரியலை வச்சு நீ ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண ஆசைப்பட்டா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுங்களை ஹேண்டில் பண்றதும் கஷ்டம். ஸோ அதனால வேற யாராச்சும் வச்சுதான் நீ இதை பண்ற மாதிரி இருக்கும். நாங்க ரெண்டுக்கு தெரியல, இந்த மாதிரி நம்ம ஆளு தான் 1000 வருஷமா நிறையவே ஸ்கில்ல கத்து வச்சிருப்பான்ல. அதுல போச்சரிங்கும் ஒண்ணு. இதனால சொல்றான், இந்த உலகத்திலேயே பெஸ்டானவனா அது நான் தான் இதை பண்றதுல. இது கேட்கிற ரெண்டுக்கா அங்க லீட்டா சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது, கொஞ்சோண்டு மர்சியை காட்டுங்க. நான் இல்லனா என்ன ஆவானோ. அப்பனா உண்மையிலேயே அவ வேணும்ட்டே தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காளோ. என்ன ஆச்சுரன் என்ன யோசிக்கிறேன். அதுவா லீட்டாவை பத்தி யோசிக்கிறேன். லீட்டாவை நீ ரொம்ப மிஸ் பண்றியோ? ஆமா ரொம்ப மிஸ் பண்றேன். போனக்கப்புறம் அவளை ஒரு வழி ஆக்காம நான் விட போதில்ல. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி நான் இப்போ உனக்கு உதவியை பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு புது ஸ்கில்லை பத்தி சொல்றான். அதுவும் மானா பத்தின ஒரு ஸ்கில் தான். அவளுக்கும் அங்க அவ்வளவு ஆர்வமா இருக்கும். என்னதுன்னு அப்படி பொடிச்சு கேட்கறான். முதல்ல என்ன விடு, நான் உனக்கு கத்து தரேன். என்ன ஸ்கில்னா ஒரு மானா கிறிஸ்டல். இதை வச்சு நம்மளால பயங்கரமான வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த மானா கிறிஸ்டல் இருக்குல்ல, இது மானா ஸ்டோனோட ரொம்ப சிமிலரான ஒண்ணுதான். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சும் கிறிஸ்டல்ஸை வச்சும் நம்மளால வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் எல்லாம் யாரால டெவலப் செய்யப்பட்டதுன்னா பிளாக் ஸ்மித் எல்லாம் இருப்பாங்களே, உங்களால கிரியேட் ஆன ஒரு கான்செப்ட் தான். அட எனக்கு நீ சொல்லித்தாப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் விடு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு நான் சொல்லி தரேன்னு. ஆனா எல்லாத்துக்குமே காரணம் அந்த லீட்டா தான். அவளை என்ன ஆச்சு? ஆமா, உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். அந்த இடத்துல இப்பதான் அவன் இன்னமும் விளக்க ஆரம்பிக்கிறான். இந்த மானா ஸ்டோன்ஸை வச்சு கிரியேட் பண்றது அது சாதாரணமா வெப்பனை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா எவ்வளோ கிட்ட மானா ஸ்டோன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வெப்பனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிராகனுடைய இதயம் இதை வச்செல்லாம் கிரியேட் பண்ணா அந்த வெப்பன் தாறு மாறா இருக்கும். கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஆர்வமாகுது. எத்தனை இப்பதான் ப்ராசஸை பத்தி அவ சொல்றா. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பனை இவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் மேல அந்த மானா ஸ்டோனையும் அவனோட மானாவையும் அங்க செலுத்தணும். இது மூலமா இவன் எப்படி இமேஜின் பண்றானோ அது மாதிரி அந்த வெப்பன் கிரியேட் ஆகுமா. அதுக்குன்னு டிஃபென்ஸ் அட்டாக்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட எபிலிட்டிஸும் இருக்கும். ஆனா நம்ம ஆளுக்கிட்ட தான் மானா அவளைக்கும் இல்லல. அதனால ரென் வந்து யோசிக்கிறான், வெறுமா சொல்லு, நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். கையில போறதுக்கு ஒரு வெப்பனையும் காலில் போறதுக்கு ஒரு வெப்பனையும் ஆளு கிரியேட் பண்றான். இது மேல மானாவை இவன் போடுறான். ஏன்னா ரென் என்னதான் சொல்லியிருந்தாலும் ட்ரை பண்ணாம நம்மளால எதையுமே சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரை ஆச்சு பண்ணணும், இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இப்போ ஆளு வெப்பனை கிரியேட் பண்ணியாச்சு. அங்க மானா ஓண்டி தான் அதுல செலுத்தணும். ஆனா நம்ம ரென்னுக்கு அங்க நல்லாவே தெரியும் இது வந்து கண்டிப்பா வேலைக்கு ஆகுது. ஏன்னா அவன் கிட்டயே கொஞ்சோண்டு மானா தான் இருக்கவே செய்யுது. கண்டிப்பா இவன் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்து தான் அவன் யோசிக்கிறான். ஹீரோ நிறையவே விஷயத்த டக்கு டக்குன்னு கத்துக்கிறான். இதே மாதிரி பண்ணுந்தா கண்டிப்பா இந்த உலகத்திலே இவன் தான் ரொம்ப பவரான ஆளா இருப்பான். நம்ம ஹீரோ மானா ஸ்டோனை கன்சியூம் பண்ணி அப்படியே மானா ஸ்டோனை வச்சு வெப்பன் மேல கிராண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டுக்கும் புரிஞ்சு போயிது கண்டிப்பா இது ஃபெயில் ஆயிடும்னு. அப்படி ஆனா இவன் ரொம்ப சோகமாயிடுவான். அப்படி ஒண்டியாக நான் விட போதில்ல. இதனால ரென்னோட கொஞ்சோண்டு மானவாதில செலுத்த அங்க ஒரு பயங்கரமான க்ளோ வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோ ஓவர் பவரா இருக்கிற ஏதோ ஒரு சைட்டை தான் உருவாக்க ட்ரை பண்ணா. அது அங்க உருவாச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியுமே. ஸோ இங்கே இந்த சாப்டரும் முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவலில் போகும். ஏன்னா இன்னமும் நம்ம ஆளு இங்க மானாவை கத்துக்கல. மானா வச்சு ஆளு என்னென்னலாம் பண்ணுவானோ எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா லைட்டா உடம்பு சரியில்லை. சரி ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.